கையை இப்படி வச்சு தூங்குற பழக்கம் இருக்கவங்களா நீங்க? இப்படி படுத்துட்டு இருக்கப்ப கை ஃபுல்லா சுள்ளுன்னு விறுவிறுன்னு போய் உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கா? கையை உதறினா கூட வேலைகளமா நம்ம உடம்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கா? பெரிஃபரல் நர்வ் கம்ப்ரஷன் சொல்லுவோம். ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெளியே வர நரம்பு நம்ம உடம்பு ஃபுல்லா சப்ளை பண்ணுதுங்க. ஒன்னு உணர்ச்சியே, ஒன்னு அசைவ. அந்த நர்வு நம்ம படுக்கிறப்ப கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா டெம்பரரியா அதோட வேலை செய்யாது. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது ரெக்கவர் ஆயிடும். யூஸ்வலா 5ல இருந்து 10 நிமிஷம் எல்லாருக்கும் சரியாயிடும். சிலருக்கு தான் அது கம்ப்ரஷன் ஆயிட்டு அந்த மசிலும் உணர்ச்சியும் இல்லாம இருக்கும். பல வாரங்கள் ஆகும் சரியா. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த இடத்துல ஒரு ரிப்போட இது ஒன்று எக்ஸ்ட்ரா முளைச்சிருங்க. அந்த எக்ஸ்ட்ரா ரிப்புனால பிரேக்கியல் பிளெக்சஸ் வெளியே வர்றது நேச்சுரலாவே கம்ப்ரஸ் ஆகும். இந்த 2 காரணத்துல எதா இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆப்டிமலா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடிக்கடி உங்களோட மறுத்து போற இடங்கள் விரலா இருக்கும், மூவ் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். கையை உள்ள திருப்பி போங்க, கையை மேல தூக்கிட்டு மடக்கி நீட்டுங்க. ரிப்பீட்டடான மூவ்மெண்ட் மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா நர்வோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும், பெயின் ஃப்ரீ ஆயிடும். அடுத்து எப்பெல்லாம் இருக்கோ அப்போ ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் போட்டுக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த சிம்பிள் மூவ்மெண்ட் பண்ணுறதுனால ரத்த ஓட்டம் அதிகமாகுங்க, நர்வோட கம்ப்ரஷன் ரிலீஸ் ஆகிடும். பழைய நிலைமைக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவீங்க. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அடிக்கடி உங்களுக்கு வருதுன்னா ப்ராப்பரான படுக்கிற பொசிஷனை தெரிஞ்சுக்கோங்க. அப்ராப்ரியேட்டாக ஹெல்த்தியாக வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.